ஊடக களத்தினுடைய இன்னொரு தண்டோராணி காட்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கி எதை பற்றி பேசணும்னா, காலையில் ஆங்கில ஊடகத்தில் ஒரு செய்தி வந்தது. அதாவது இந்த ஆல் இண்டியா மஜ்லிஸ் கட்சியினுடைய தலைவர் ஒவைசி இருக்கார். அவர் 4 டைம் எம்பியாக இருக்கார். அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அந்த கருத்தை பற்றி தான் பார்ப்போம். அவர் அதில் என்ன சொல்கிறாருன்னா, வரப்போகிற இந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் 2024 பாராளுமன்ற எலெக்ஷனில் பிஆர்எஸ் கட்சியினுடைய தலைவரும் இந்நாள் தெலுங்கானாவுடைய முதல்வருமான KCR 3வது அணி அமைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அவர் தலைமையில் தான் இந்த 3வது அணி அமையணும். அதுக்கான அவர் ஸ்டெப்ஸை எடுத்தால் அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இது ஆங்கில ஊடகங்களில் இன்றைக்கி பிரதானமாக இந்த செய்தி இடத்த பிடிச்சிருந்ததை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஏன் கவனிக்கணும்னா, இப்போ இந்த இந்தியா கூட்டணி வலுப்பெறுகிற நேரத்தில் பாஜக எப்படியாவது இந்த கட்சிகளை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் பல இடங்களில் தோல்வி அடைஞ்சிடுச்சு. குறிப்பாக மம்தா பானர்ஜியை ஒன்றும் பண்ண முடியல, இங்கே திமுகவை ஒன்றும் பண்ண முடியல, காங்கிரஸ் கட்சிக்கிட்ட அதால் நகர முடியாது, ஏன்னா அது பிரதான எதிர்கட்சியாக இருக்குது. இந்த ஒரு சூழலில் பார்த்திங்கன்னா, இப்போ நார்த் ஈஸ்ட்டில் பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா அங்கே எம்பிஸோட எண்ணிக்கை கம்மி, அங்கே எப்படியும் நடக்கலாம். இப்போ மணிப்பூர் நிகழ்ச்சிக்கு பிறகு அவங்க கூட பாஜகவுக்கு எதிராக திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டியும் இருக்குது. அது நார்த்தில் இப்போ பார்த்திங்கன்னா பஞ்சாப், டெல்லியிலலாம் அது கொஞ்சம் பலமாக இருக்குது. நார்த் இந்தியாவிலே அது எல்லா ஸ்டேட்லேயும் போட்டி போடுது. இந்த சூழலில் இப்போ இதில் திரிசங்காக இருக்கிற கட்சிகள் முக்கியமாக ஒரு 3 கட்சிகள் தான். ஒன்று இந்த ஜெகன்மோகன் ரெட்டியோட அந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஒன்று, 2வது இந்த பிஆர்எஸ் என்று அழைக்கப்படுகிற பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி, அதாவது KC ராவோட இன்னொரு கட்சி, 3வது ஒடிசாவில் உள்ள பிஜு பட்நாயக்கோட அந்த கட்சி. இந்த 3 தான் இப்போதைக்கு ஒரு திரிசங்கு சொர்க்கமாக இருக்குது. அதாவது பிஜேபிக்கு ஆதரவாகவும் பேசலை, காங்கிரஸுக்கு ஆதரவாகவும் பேசலை, இந்தியா கூட்டணியை பற்றி எந்த கருத்துமே அவங்க இதுவரையிலும் தெரிவிக்கலை. இப்போ இத்தனை கட்சிகள் ஒன்றிணைந்து போராடணும்னு நினைக்கும்போது இந்த 3 கட்சிகளுமே ஒரு மதில் மேல் சுவர், மதில் மேல் பூனையாக அமர்ந்து கொண்டு இங்கு பாய வேண்டுமா அங்கு பாய வேண்டுமா அப்படிங்கிற ஒரு சந்தேக கண்ணோட என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியாத ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். இப்போ இந்த சூழலில் தான் நமக்கு ஒவைசியோட இந்த கருத்தை நம்ம பொருத்தி பார்க்கணும். ஒவைசி பொதுவாக பார்த்திங்கன்னா இதுவரையும் நடந்த எலெக்ஷன்ஸில் எல்லாமே அவர் முஸ்லீம்களுக்காக பேசக்கூடியவர். சில தனிப்பட்ட கொள்கைகள், அவங்களுக்காக போராடுறாரு, அவங்களுக்கு என்ன ஆபத்து இருந்தாலும் உடனடியாக குரல் கொடுக்குறாரு. அப்படி இருந்தாலும் அவர் மறைமுகமாக இங்கே நம்ம தமிழ்நாட்டில் சீமான் மாதிரி மறைமுகமாக வெளிப்படையாக சொல்லிக்காமல் பாஜக மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். இதை நம்ம எப்படி சொல்கிறோன்னா, அவர் எதிர்க்க வேண்டிய விஷயங்களில் எதிர்க்கிறாரு தான், ஆனாலும் அவர் ரொம்ப ஒரு சாஃப்டாக தான் இருக்கார். பொதுவான இஷ்யூஸில் மட்டும்தான் அவர் குரல் கொடுக்குறாரு. மற்றபடி நேரடியாக பாஜகவை எதிர்க்கிறது இல்லை. இப்போ சில நேரங்களில் அமித்ஷாவோட மீட்டிங்லேயும் கலந்துக்கிறாரு, சில நேரத்தில் KCR மீட்டிங்லேயும் கலந்துக்கிறாரு. இது என்ன மாதிரி ஐடியாவில் இருக்கார். ஆனால் இப்போ கடந்த எலெக்ஷன்ஸை வச்சு பார்க்கும்போது அவர் இந்த பாஜகவுக்கு எதிரான ஓட்டை பிரிக்கக்கூடிய வேலை தான் செய்கிறார் அப்படிங்கிறது நமக்கு கண்கூடாக தெரிஞ்சுது. 2-3 எலெக்ஷனில் அப்படி தான் பண்ணார். தமிழ்நாட்டில் கூட இப்போ இந்த அசம்பிளி எலெக்ஷன்லேயும் பாராளுமன்ற எலெக்ஷன்லேயும் கூட பிரித்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணார். ஆனால் இங்கே அவருடைய இது எதுவுமே எடுபடலை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் ஈவன் முஸ்லீம்ஸ்க்கெல்லாம் கூட அவர் அப்பீல் பண்ணி பார்த்தார். ஆனால் இங்கே உள்ள முஸ்லீம்ஸே அவரை நம்பலைன்னு வைங்களா. இப்போ இன்றைக்கி இந்த செய்தியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பாஜகவையும் காங்கிரஸையும் ஒரே டிஸ்டன்ஸில் தான் வைக்கணும். அதனால் இந்த 2 கட்சிக்கு யார் சப்போர்ட் பண்ணாலும் நம்ம அவங்களேருந்து வேறுபட்டு 3வது அடி அமைச்சாதான் இது ஒரு மாற்று அப்படிங்கிறாரு. நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த நேரத்தில் மாற்று அரசியல் பேசக்கூடிய நேரமாக இது. மிகப்பெரிய அரக்கனாக இருக்கக்கூடிய
மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற மைனாரிட்டிஸுக்கு எதிராக, தலித்துகளுக்கு எதிராக ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிற பாஜகவை வீழ்த்தும் போது இந்த மாதிரி வந்து நம்ம மூணாவது அணி அமைக்குங்கிறது மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ பாஜகவுக்கு துணை போகிற ஒரு தன்மை தான் அப்படிங்கிறது ஒவைசிக்கு தெரியாதது இல்லை. இப்போ இதில் சந்திரசேகர் ராவும் ஒரு மாதிரி சாஃப்டாக தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு 2 டேர்ம் முடிஞ்சு 3வது டேர்ம் அசம்பிளியில் நோக்குறாரு. அசம்பிளி எலெக்ஷன் 3வது டேர்மு அவருக்கு. பாராளுமன்ற எலெக்ஷன் 2ன்னு வைங்களேன். அவருக்கு என்னென்னா அவர் கட்சியை காப்பாற்றிக்கிற ஒரு நிர்பந்தம் இருந்தாலும் அவர் இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை. ஆனால் அவர் சேர்த்த பார்த்தா பாஜகவுக்கு ஆதரமாக தான் இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது அவருடைய நடவடிக்கைகள். இப்போ சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பில் அங்கே காங்கிரஸ் தான் பாப்புலராக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அறிந்து கொள்கிறோம். அது ஒரு வகையில் இந்த இந்தியா கூட்டணிக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு செயல்பாடு தான் இது. இப்போ இவர் ஒவைசி ராவுக்கு அப்பீல் பண்ணுவதன் மூலமாக இந்த ஓட்டுகளை 3ஆக பிரிக்கும்போது, 3வது அணிங்கிற பேரில் ஓட்டுகள் டிவைட் ஆகும்போது அது கண்டிப்பாக இந்தியா அணிக்கு எதிராக தான் போகும், பாஜகவுக்கு சாதகமாக தான் போகும் அப்படிங்கிறது நடுநிலையாளர்கள்லாம் இந்த கருத்தை தெரிவிக்கிறாங்க. அதனால தானே இன்னும் இந்தியா கூட்டணியில் உள்ளவங்க ஒவைசியை சீரியஸாக எடுக்கலை, கேசிஆரையும் எடுக்கலை. அதேமாரி ஜெகன்மோகன் ரெட்டி, ஒடிசா நவீன் பட்நாயக்குமே சீரியஸாக யாருமே எடுக்கலை. ஏன்னா அவங்க வர மாதிரி தெரியல. அதனால் இவங்க மற்ற ஆட்களை வச்சு இந்த இந்தியா கூட்டணியை ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் அவங்க இப்போ இந்த இவருடைய கருத்துக்கு இப்போ யாருமே எதிர்கருத்து சொல்ல. ஏன்னா இப்போ எதிர்கருத்து சொல்லும்போது வேறு மாதிரியான கருத்துக்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ இந்த இந்தியா கூட்டணி ஒரு வியூகம் அமைச்சிருக்காங்க. அது என்னென்னா, இப்போதைக்கு ஒவைசியை எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதேமாதிரி இப்போதைக்கு கேசிஆரையோ இல்லை ஜெகன்மோகன் ரெட்டியோ இல்லை நவீன் பட்நாயக்கோ இப்போ நேரடியாக அழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி அழைத்தாலும் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கங்கிறதுலாம் நமக்கு சந்தேகம் இருக்குங்கிறதால அவங்க இதை சாஃப்ட் படல் தான் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு இப்போ ஒரு லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்னன்னா, டிசம்பர்லேயே இந்த எலெக்ஷன், பாராளுமன்ற எலெக்ஷனை நடத்துகிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. பாஜகவுக்கு 2024 அந்த 6 மாதத்துக்கு எதிரான அலை அதிகமாக வீசுகிறதாலையும், விலைவாசி ஏற்றங்களில் மற்ற ஆட்சிக்கு எதிராக மணிப்பூர் மற்றபடி ஹரியானா கலவரங்களை வச்சு ஆட்சிக்கு எதிரான மனநிலை நிலவரத்தால் அதிலேருந்து தங்களே பாதுகாத்துக்கொள்ள டிசம்பர்லேயே எலெக்ஷனை நடத்திடலாம், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே நடத்திடலாங்கிற மாதிரியான ஒரு பேச்சு அடிபடுது. எது எங்கே இருந்தாலும் இப்போ இந்த ஒவைசியோட இந்த அறிவுரையை கேசிஆர் கேட்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. ஆனால் கேசிஆருக்கு அவருடைய லோக்கல் பாலிட்டிக்ஸ் மேலே ஒரு இது இருக்கிறதுனால, அவருடைய அப்ஜெக்டிவ் அங்கே இருக்கிறதுனால அவர் இப்போ இந்த இந்தியா கூட்டணியை காவு கொடுத்துட்டாவது பாஜக வின் பண்ணால் நம்ம கட்சி தப்பிக்கும், நமக்கு எம்பிஸ் கிடைப்பாங்க, அதில் நம்ம ஏதாவது பேரம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது சம்பந்தமாக அந்த விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ஏற்கனவே ஒரு தடவை அவரை பார்த்து அப்பீல் பண்ணியிருந்தார். எக்காரணத்தை முன்னிட்டு 3வது அணிக்கு ட்ரை பண்ணாதீங்க, அதே மாதிரி நீங்கள் பாஜக ஆதரவாக நடந்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இருந்தாலும் கேசிஆரை பற்றி இப்போ நம்ம சொல்ல முடியாது. இப்போ இந்த ஒவைசி சொன்ன இந்த கூற்றின் பிரகாரம் கேசிஆர் அப்படி 3வது அணி அமைக்கிறதுக்கு போகலாம். ஆனால் இந்தியா கூட்டணி அதை எப்படி டேக்கிள் பண்ணுங்கிறதுக்கு பல ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ காங்கிரஸு, இந்த மம்தா பானர்ஜி, மு.க. ஸ்டாலின், இங்கே பினராயி விஜயன், இந்த மாதிரி இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளுமே இப்போதைக்கு ஒன்றிணைந்து சீக்கிரட்டாக வியூகங்களை அமைச்சு செயல்படுவாங்கங்கிறது தான் நமக்கெல்லாம் தெரிய வருகிற தகவல். இப்போ மும்பையில் நடக்க போகிற இந்த மீட்டிங்கில் கூட இதுக்கான ஒரு தெளிவு பிறக்கும். இப்போதைக்கு நம்ம ஒவைசியோட இந்த கூற்று யாருமே இவங்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாததால் இதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் இதை பற்றிய ஒரு கவனம் நமக்கு தேவைங்கிறதோட நம்ம இன்றைய பதிவை நிறைவு செய்கிறோம். இன்னொரு அமர்வில் வேறொரு விடயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.